வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி நிலா பண்பலை வானொலி நடத்தும் முதியவருக்கான வயோதிக பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பத்தின இந்த ஒரு நிகழ்ச்சியில நாங்க கொடுக்க போறோம். சோ அதற்கு டாக்டர் ரத்னமாலா, சித்த மருத்துவ ஆராய்ச்சி அலுவலர், மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், ஆயுஷ் அமைச்சகம், நடுவர் அரசு, அவங்க இங்க வந்து நம்மளிடையே வந்திருக்காங்க. அவங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து முதியவர்களுக்கு ஏற்படும் வயோதிக பிரச்சனைகளில் இருந்து விடுபட சித்த மருத்துவப்படி என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளலாம், எதை வந்து நீக்கணும், அதுவும் இந்த காலகட்டத்துக்கு எந்தெந்த உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை பத்தி நம்மிடையே பேச வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் ரத்னா மேடம். வணக்கம் மேடம். இன்னைய நிகழ்ச்சியில மேம் இந்த நிலா பண்பலை வானொலி வந்து நிறைய விஷயங்கள் முதியவர்களுக்காக தொகுத்து கொடுத்திருக்காங்க. நிறைய முதியவர்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே நிறைய பதிவாயிருக்கு. இன்னைக்கு வந்து முதியவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அதாவது ஓல்டேஜ்னாலே சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகும் இல்லைங்களா? சோ அதுல வந்து நீங்க உங்க சித்த மருத்துவ ஆலோசனைப்படி என்னென்ன வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியும், எந்தெந்த உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கணும், சித்த மருத்துவ உணவுகள்னு தனியாவே இருக்கு. சோ அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லணும் மேடம். இந்த நிலா பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சித்த மருத்துவர் ரத்தினமாலா, நடுவண் அரசு ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், அதாவது மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கக்கூடிய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சி அலுவலர் சித்த மருத்துவராக பணிபுரிந்து வருகின்றேன். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நமது இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு. அதாவது ஆயுஷ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, யோக மருத்துவம், அதே மாதிரி ஹோமியோபதி. அதுல பாரம்பரியமா இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகள்ல வந்து சித்த மருத்துவமும் உண்டு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் அதிகமாக பேசக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து சித்த மருத்துவம் வந்து இன்றளவும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதுவும் வந்து இப்பொழுது சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு அநேகமாக எல்லாருக்குமே வந்து நிறைய இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்ப நிறைய இருக்கு. சித்த மருத்துவம் வந்து எப்பவுமே வந்து ஒரு வாழ்வியல் நடைமுறையோடு சேர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவம் மேடம். ஆக்சுவலா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்றத காட்டிலும் அது வந்து ஒரு வாழ்வியல் முறை அப்படின்ற முறையில தான் வந்து சித்த மருத்துவத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயை வந்து சரி பண்றதுக்கு, அதாவது வந்து மருத்துவ முறை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நோய் வராமல் காப்பதற்கான மருத்துவ முறை என்னவோ அதையும், நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பரிகரிக்கிறது அப்படிங்கறத சொல்றது மட்டும் இல்லாமல், நோய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பை அந்த நோய் நிலையிலிருந்து நம்ம உடம்பு எந்த அளவு பாதிப்படைஞ்சிருக்கோ அதுல இருந்து நம்மள மீட்டெடுக்கவும், சோ எல்லா விதத்திலையும் ஒரு ஹோல்சம் ட்ரீட்மெண்ட் அதை வந்து கொடுக்கறது தான் வந்து சித்த மருத்துவம். அதனாலதான் வந்து சித்த மருத்துவத்தை வந்து வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் மேடம் சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து இதுதான் சொல்லலாம். நீங்க இன்னும் சித்த மருத்துவம்னு சொல்லும் போது நீங்க சித்த மருத்துவ தினம்னு சொல்லிட்டே ஒரு நாளை நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அத பத்தியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் மேம். ஏன்னா அது வந்து ஒரு வருஷமும் அதுக்குன்னு ஒரு தலைப்பு ஏற்பட்டு அது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விதத்துல போய் சேருது இல்லைங்களா? கண்டிப்பா மேடம். அதாவது வந்து சித்த மருத்துவம் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது வந்து பப்ளிக் ஹெல்த் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ஹெல்த்ல சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவம் மட்டுமல்ல நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் ஒரு பங்கா சேர்க்கணும் அப்படிங்கிற நமது நடுவண் அரசினுடைய ஒரு முயற்சியாக ஒவ்வொரு பாரம்பரிய மருத்துவ முறைக்கும் ஒரு நாள் வந்து
கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த வகையில சித்த மருத்துவத்தில் ஆயுஷ்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கமான சித்த மருத்துவத்திலும் சித்த மருத்துவ தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்ப சித்த மருத்துவம் அப்படிங்கறது நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு வாழ்வியல் கலை, வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது ஒரு மருத்துவ முறையா உருவாக்கப்படவே இல்லை. சித்த மருத்துவம் 18 சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இதை தாண்டி நவகோடி சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அந்த 18 சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இம்மார்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயின்றி வாழக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கு அவர்கள் செய்த முயற்சியின் போது ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பாக அவங்க கண்டுபிடிச்சதுதான் அந்த சித்த மருத்துவம். அப்ப சித்த மருத்துவம் அப்படிங்கிறதே நோயின்றி வாழ்வதற்கு, நம்ம உடம்ப எப்பவுமே நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்றதுக்காக செஞ்சது. அப்படிப்பட்ட சித்தர்களில இருக்கக்கூடிய 18 சித்தர்களினுடைய தலையாய சித்தர், அதாவது சித்த மருத்துவத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அகத்தியர் சித்தரை தான் நம்ம தந்தைன்னு சொல்றோம். அவர் பிறந்த தினமாகிய மார்கழி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரத்தை ஆயில்ய நட்சத்திரம் மார்கழி மாதம் தான் அவர் பிறந்தாரு. சோ அந்த தினத்தை அவருடைய பிறந்த நாளான அந்த தினத்தை தேசிய சித்த மருத்துவ தினமாக சித்தா டேயா செலிப்ரேட் பண்றதுக்கு நடுவண் அரசு 2018 அனுமதி அளித்து 2018 இருந்து ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அதை சித்த மருத்துவ தினமாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த விதத்துல இந்த வருடம் 23/12/2021 வரும் டிசம்பர் மாசம் மார்கழி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரம் வருது. அன்னைக்கு 5வது சித்த மருத்துவ, இது வரைக்கும் 4 சித்த மருத்துவ தினங்கள் கொண்டாடப்பட்டு இருக்கு. அந்த விதத்துல 5வது சித்த மருத்துவ தினம் இந்த 26/12/2021 அன்று மிகச்சிறப்பாக மிக விமர்சனையாக கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நடுவண் அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் இந்திய நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அவங்களும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளும் மிகச்சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. இந்த சித்த மருத்துவத்தினுடைய தினத்தை கொண்டாடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சித்த மருத்துவத்தினுடைய பெருமைகளை, அதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை உலகளாவ எடுத்துட்டு போகணும். அதனுடைய ஒவ்வொரு விஷயமும் எல்லா மக்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிறதுதான். ஒவ்வொரு வருஷமும் சித்த மருத்துவ தினத்தை ஒரு கான்செப்சுவல் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு சித்த மருத்துவம் என்ன செய்யுது அப்படிங்கறத சொல்றது, எடுத்துரைப்பது வழக்கம். அந்த விதத்துல இந்த வருஷம் சித்த மருத்துவ தினத்திற்கான அந்த கான்செப்ட் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொற்றும் நோய்களை பரிகரிப்பதிலும் அதை வராமல் பாதுகாப்பதிலும் சித்த மருத்துவத்தினுடைய பங்கு. இதுதான் இந்த சித்த மருத்துவ தினத்தினுடைய முக்கிய தீம். சோ அதை நோக்கி அந்த சித்த மருத்துவ தினத்திற்கு முன்பகுதியாவே, அதாவது ப்ரீ சித்தா டே ஈவென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாக நிறைய நிகழ்வுகள், அதாவது தொடர் ஓட்டங்கள், அவங்க மக்களுக்கான நிறைய காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தை கொண்டு சேர்க்கும் விதமான நிறைய நிகழ்வுகள், அப்புறம் கருத்தரங்குகள், ஒரு நாள் செமினார்ஸ், வெபினார்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய போட்டிகள், பொதுமக்களுக்கான நிகழ்வுகள், இது மாதிரி நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே கடந்த ஒரு 15 நாட்களாக நடைபெற்று இருக்கு மேடம். ஓகே மேடம். அதுல எங்களுக்கு நீங்க இந்த சித்த மருத்துவ தினத்தை ஒட்டியே நீங்க எங்களோட நாங்க எதிர்பார்க்கிற இந்த வயோதிக பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவம் மூலயமா என்னென்ன நீங்க அதை சரி செய்யறதுக்கு தேவையான என்னென்ன விதிமுறைகள் நீங்க எப்படியும் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லைங்களா? சோ அதை பத்தின ஒரு விஷயங்களை இங்க எங்களோட நீங்க பகிர்ந்திருக்கணும் மேடம். இது அந்த வயோதிக மக்களுக்கு ரொம்பவே, அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா போய் அவங்களுக்கு அது பதிவாகுன்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப வயோதிக மக்களுக்கு பொதுவா என்னென்ன பிரச்சனைகள்
இருக்கும் அப்படின்றது நம்ம மருத்துவரா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சோ அவங்க அதிகமா, அதாவது எடுத்த உடனே அந்த ஏஜ் ஆகுது, ஒன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா மன ரீதியாவே முதல்ல அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? சோ அப்ப மன ரீதியா பாதிக்கும் போதே வந்து அவங்களுக்கு உடல்நிலையில வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வருது இல்லைங்களா? சோ அப்படி வரும்போது ஒரு பிரச்சனைகளும் தலை தூக்குது. இப்ப உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தூக்கமின்மை, மன நிம்மதி இல்லைன்னாலே தூக்கம் போயிடும் அப்படின்றோம். தூக்கமின்மை இருக்கா, தூக்கமின்மை பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து அதை சார்ந்து பாத்தீங்கன்னா உடல் சோர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். சோ அதுக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயமா வந்து நம்ம சித்த மருத்துவத்துல என்ன இத தீர்வுக்கு வந்து ஒரு பொதுவா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃபீவர் வந்ததுன்னா இந்த டேப்லெட் போட்டா சரியா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் மேடம். அந்த மன ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபடுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இப்ப வந்து வயோதிகர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயோதிக மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சித்த மருத்துவம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவங்க வந்து சித்த மருத்துவம் வந்து உணவியலோட சேர்ந்தது, உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கொள்கையத்தான் வந்து முன்வைக்குது எல்லா இடத்துலயுமே. அப்படி இருக்கும்போது வயோதிகர்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எப்பவுமே, அதாவது இவங்கெல்லாம் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன்ஸ், ரொம்ப எளிதில வந்து ஒரு நோய் தொற்று வருவதாக இருக்கட்டும், இல்ல வந்து அது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சங்கடங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியோ அதே மாதிரிதான் வந்து வயோதிகர்களுக்கு. ஆனா வந்து குழந்தைகளை நம்ம பரிகரிக்க எடுத்துக்கிற ஒரு முக்கியத்துவத்தையும் மெனக்கிடலையும் வந்து ஒரு வயோதிகர்களை கவனிக்கிறதுல தவறிட்டோம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து தவறிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மருத்துவரா வந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நான் வந்து மருத்துவத்துறையில இருக்கிறேன். தினமும் வந்து கிட்டத்தட்ட 50-100 நோயாளிகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது வயோதிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம நிஜமாவே கொஞ்சம் தவறிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் சமீப காலங்கள்ல ரொம்ப வலுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு இன்னொரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது வந்து முன்ன மாதிரி வந்து ஒரு தாத்தா பாட்டி, அம்மா அப்பா அத்தை மாமா அப்படிங்கிற ஒரு பெரிய குடும்ப சூழல் வந்து இப்ப தற்போதைய நிலைமையில கிடையாது. இப்ப இருக்க சூழல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க, அந்த அம்மா அப்பாவும் சரி அந்த குழந்தைங்களும் சரி இப்பவும் இந்த டார்கெட் ஓரியன்டா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தர் மனம் விட்டு பேசுறதுக்கோ இல்ல தங்களுடைய நேரத்தை செலவு பண்றதுக்கோ அது வந்து குழந்தைகளுக்கே முடியாத சமயத்துல அவங்க வந்து தன்னை பெற்ற தாய் தந்தையருக்கோ இல்லை தன்னுடைய என்ன சொல்றது அத்தை மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளுக்கோ கொடுக்கறத வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 60 வயது வரைக்கும், இப்ப முன்னாடியெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 58, ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய வந்து வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவங்க தான் அதிகம். அப்படி இருக்கும்போது ஒரு 58-60 வயது வரைக்கும் வந்து முழுக்க காலையில எழுந்தவுடன் வந்து ஒரு சக்கரம் கட்டிட்டு ஓடின மாதிரி ரெகுலரா வந்து ஒரு ஆபீஸ் போறதோ அவங்களுக்கான வேலைகளை செய்யறதோ எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு 60 வயதுக்கு மேல ஓய்வு எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்துக்கும் போது உலகமே தலைகீழா மாறிட்டு இருக்குது. இது வந்து அவங்களுடைய மன அழுத்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாயிடுது. ஏன்னா என்ன முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆபீஸ் போறவங்க கிளம்பட்டும், ஸ்கூல் போறவங்க கிளம்பட்டும், உங்களுக்கு மெதுவா. சோ அந்த இடத்துல இருந்தே அவங்களுடைய மன அழுத்தமானது ஆரம்பிக்குது. சோ தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்துறது கிடையாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் அந்த முதியவர்கள் வந்து அதிகபட்சம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு 4 வார்த்தை, சாப்பிட்டீங்களா, தூங்கினீங்களா, பசிக்குதா, உடல் வலிக்குதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த அனுசரணையான ஒரு 4 வார்த்தைகளை தான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னமும் எங்களுடைய மருத்துவமனையில பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நோயும் இல்லாம வெறுமனே வந்து வருவாங்க.
வெறுமனே வந்து அவங்க கிட்ட வேற எதுவும் தொந்தரவு இல்லைங்களே, எங்கயா எதுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, வந்த உடனே எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு வயிறு நல்லா இருக்கா, உங்களுக்கு கை கால் வலிக்குதா, தூக்கம் வருதா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு 4 வார்த்தை நீங்க கேக்குறீங்கல்ல. இந்த வார்த்தையை கேட்பதற்காக நான் 2 மணி நேரம் ஒரு பேருந்துல பயணம் பண்ணியோ இல்ல ஒரு ஒரு ரயில் பிரயாணத்தை ஏற்படுத்திக்கிட்டோ எங்க கிட்ட வர்ற நோயாளிகள் மிக அதிகமாக இருக்காங்க, இந்த வயோதிகர்கள். அப்போ அந்த தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையினுடைய ஆரம்ப கட்டம் வந்து அங்க வந்து அவ்வளவுதான், அவங்களுடைய தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்ப நம்ம ஒதுக்குறோமோ அப்ப இருந்து அவங்களுடைய மன அழுத்தம், அப்புறம் அந்த சமயத்துல சரியா சாப்பிட முடியாம இருக்கிறது, அப்புறம் வயோதிகம் ஆயிட்டதுனால அவங்க இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய இயல்புல இருந்து அவங்கள மாறி இருக்க சொல்றது, உங்களுக்கு இது போதும், உங்களுக்கு இது தேவையில்லை, நீங்க இதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வார்த்தைகளால ஏற்படக்கூடிய அவங்களுடைய மனக்காயங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்களுடைய தூக்கமின்மையை இயல்பா அதிகரிக்குது. 2வது, அவங்களுடைய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் இயங்களும் வந்து மாறுபடுது. சோ இது எல்லாமே சேர்ந்து தூக்கமின்மைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அந்த மாதிரி தூக்கமின்மை இருக்கும்போது சித்த மருத்துவம் இயல்பா வந்து எடுத்த எடுப்புல வந்து மருந்துகள் எதையுமே வந்து பரிகரிக்கிறதுக்கு சொல்றது கிடையாது. அவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைங்க. வழக்கமா வந்து இரவு நேரத்துல சாப்பிடும்போது ஒரு அரை வயிறு உணவு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டதுன்னா 1 டம்ளர் மிதமான சூட்ல வந்து ஒரு பசும் பால் குடிங்க. தேவைப்பட்டதுன்னா மருதாணி பூவை வந்து தலையணிக்குள்ள வச்சு யூஸ் பண்ணுங்க. அந்த மருதாணி பூவை வந்து தலையணிக்குள்ள வச்சு அவங்க படிக்கும்போது இயல்பான ஒரு தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் அப்படின்னு சொல்லுவார் தேரர். அதாவது நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 minutes ஒரு சின்ன வாக், அதை வந்து நம்ம வாக்கிங் கூட சொல்ல முடியாது, உலா போகுதல்னு அந்த காலத்துல ராஜா ராணி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாக், இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய ஜீரண சக்தி முழுமையா ஆகி அதன் மூலமான இயல்பான தூக்கம் வந்து வரும். நிறைய பெரியவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, முழுக்க முழுக்க இப்ப இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடர்கள், அதுல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு டென்ஷன்லயே நம்ம வைக்கக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் இப்பெல்லாம் இருக்கு. இல்ல அடுத்த நாள் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இத ரொம்ப நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் படுக்கைக்கு போகும்போது அவங்களுடைய தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு. சோ தூக்கம் அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்த முன்னிறுத்தணும். சோ கூட இருக்கவங்களுடைய அனுசரணையான பேச்சும் அணுகுமுறையும் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உணவு வந்து எளிதில் ஜீரணிக்க கூடியதாக பாதி வயிறு சாப்பிடுற அளவுக்கு இருக்கணும். இது இல்லாம அடுத்து தூங்க போகும்போது மிதமான சூட்ல ஒரு அரை டம்ளர் சர்க்கரை சேர்க்காத பால் குடிக்கிறதுக்கு பழக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன நடை போகலாம். இதையெல்லாம் தாண்டி இல்லை இதைக்கப்புறமும் எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் வருது. அமுக்குராச்சூரண மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்தை இயல்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இது வந்து தூக்கத்தை உண்டாக்காது, மனதை இயல்பாகும். அப்ப அந்த மாதிரியான மருந்துகளை மருத்துவனுடைய ஆலோசனையினுடைய பேர்ல வந்து எடுத்துக்கும் போது அவங்களுடைய தூக்கம் வந்து இயல்பானது ஒன்னாக இருக்கும். ஓகே மேடம். இப்ப அமுக்கரா சூரணம் அப்படின்னு சொல்றீங்கல்ல மேம், இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவரோட ஆலோசனைப்படி அதை எடுத்துக்கணும். அது வந்து அதனால வந்து அவங்களுக்கு, அதாவது இப்ப பாமர மக்களுக்கு வந்து தெரியாது, இதை வந்து இந்த 3 நாள் தான் சாப்பிடணும், இல்ல 1 வாரம் தான் சாப்பிடணும், 15 நாள் சாப்பிடணும். இப்ப அவங்க என்ன பண்ணும், அவங்களோட மனதளவுல பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு நன்மை இருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது தீர்வு காணும் போது அவங்க என்ன பண்றாங்க, அதை அப்படியே கண்டினியூவா சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. மருத்துவ ஆலோசனைப்படி இல்லாத, அது நம்மளோட உடம்புக்கு அது நல்லது, நமக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க மக்கள், பாமர மக்கள் இப்ப வந்து ஓரளவுக்கு படித்தவர்கள் என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, இதனால அதிகமா சாப்பிட்டா பிரச்சனைகள் வருமா அப்படின்றத மருத்துவரிடம் நான் ஒரு நல்ல ஆலோசனை பெற்று அதன்படி அவங்க வந்து அதை பயனடைகிறாங்க. ஆனா வந்து சில மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது, லைஃப் லாங் அதை நம்ம வந்து எடுத்துப்போம், நமக்கு அது நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பிரச்சனைகள் வருமா மேடம்?
கண்டிப்பா மேடம். எப்பவுமே ஒரு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதையுமே முறைப்படி மருத்துவனுடைய பரிந்துரையில் இப்போ வரக்கூடிய, அதாவது உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த பீரியட்ல என்னன்னா தேவையற்ற எவ்வளவு தேவையான தகவல்கள் கிடைக்குதோ அதை விட தேவையற்ற தகவல்களும் ஏகப்பட்டது கிடைக்குது. சோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, இது மாதிரி எல்லாம் கூட நிறைய அன்ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையற்ற, அதாவது என்ன இது யார் மூலமா வந்தது அப்படின்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத நிறைய மருத்துவ துணுக்குகளும் மருத்துவ செய்திகளும் அது கூட மருத்துவ ஆலோசனைகளும் ரொம்ப அதிகமா இப்ப ஃப்ளோட் ஆகுது. அப்போ அதை பார்த்துட்டு மக்கள் தனக்குத்தானே சுய மருத்துவம் எடுத்துக்கிறது, அதுவும் முக்கியமா இந்த மாதிரியான ஒரு ஆதரவோ அனுசரணையோ கிடைக்காதப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா, சோசியல் நெட்வொர்க்கிங் தான். அதுல இருந்து ரொம்ப ஈஸியா டைவர்ட் ஆயிடுறாங்க. ஆனா அப்படி கிடையாது. அமுக்ராச்சூரண மருந்தாக இருந்தாலுமே அதை காலங்காலமா எடுத்துக்கக்கூடிய அவசியம் கிடையாது. எப்போ அவங்க இந்த மாதிரி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறாங்களோ அப்போ முறையா மருத்துவர் இத்தனை நாள் பயன்படுத்துங்க, இந்த அளவு அதனாலதான் நான் மருந்தோட பேரை மட்டும் சொன்னேன். அதனுடைய அளவோ அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிங்கறத சொல்லல. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களே கடையில போவாங்க, மருந்து பேர் சொல்லுவாங்க, அந்த ஓடிசி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட், அவங்களா போய் மருந்தினுடைய பேரை சொல்லி அதை வாங்கிட்டு அவங்களே கலந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவர் அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஆக்சுவலா அதுக்குதான் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஒரு மருதாணி பூ இருக்கக்கூடிய அந்த ஒரு தலகாணி நம்ம வீட்டுல எல்லாரும் பண்றோம். அதுக்குள்ள ஒரு மருதாணி பூவை வச்சு படுக்கிறது அது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இயல்பா காய வச்சுட்டு வைக்கும்போது தூக்கத்தை இயல்பா தூண்டக்கூடிய தன்மை அந்த மருதாணி பூ கொண்டது. இதுக்கு நீங்க யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நைட் நேரங்கள்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வாக் போறதுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பால் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியாக காய்ச்சின பால், சர்க்கரை இல்லாம, இதுக்கெல்லாம் நீங்க மருத்துவனுடைய ஆலோசனையை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது உணவோட சேர்ந்து வந்துருது. ஆனா மருந்து அப்படின்னு வரும்போது கண்டிப்பா மருத்துவனுடைய ஆலோசனையின் பேர்லதான் அதை சாப்பிடணும். ஓகே மேம். அடுத்ததாக இப்ப வயோதிக மக்களுக்கு கேஸ் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம். ஏன்னா அது பாத்தீங்கன்னா நான் கரெக்டா தான் சாப்பிடுறேன், இப்ப நேரத்துக்கு சாப்பிட்டா இந்த கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது அப்படின்றது இப்ப நீங்க சொல்ற அந்த இணையதளங்கள்ல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த வாயு பிரச்சனையால ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால அந்த வாயு பிரச்சனை அதிகமா ஆனதுக்கு அப்புறம் அதனால ஏற்படும் விளைவுகள், உடல் ரீதியான விளைவுகள் அவங்களால இப்ப இந்த காலகட்டத்துக்கு அதுவும் ஒரு பெரிய ஒரு சிரமமா அவங்க சந்திக்கிறாங்க மேடம். அதுக்கு உங்களோட ஆலோசனை என்ன மேடம்? அதாவது முதியோர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் தனக்கு கொடுக்க வேண்டிய முறையான ஒரு இதை அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படிங்கிற எண்ணத்தோட சேர்ந்து ஒரு சிலர் இயல்பாவே என்ன ஆயிடுறாங்கன்னா, எனக்கு வயசு ஆயிடுச்சு, ஆனா வயசு எப்பொழுதுமே உடம்பிற்கு தானே ஒழிய மனதிற்கு இல்லை. இந்த மனதிற்கு வயதில்லை அப்படின்னு நினைக்கிறதுனால இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே நான் சொல்றேன். இப்ப எங்க கிட்ட வரக்கூடிய முதியோர்கள்ல 2 விதம் உண்டு. ஒண்ணு எனக்கு 62 வயசுதான் ஆகுது, ஆனா இப்பவே எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி என்ன இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அவங்களுடைய டெய்லி நடைமுறையை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனால கஷ்டப்படுறவங்களும் சங்கடப்படுறவங்களும் ஒரு சாரர்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இவ்வளவு நாள் நான் உழைச்சு இந்த இதுக்காக நான் எல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் கம்ப்ளீட்டா ஓய்வு எடுக்கக்கூடிய காலம், அதனால நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க. சோ 2 பக்கமே நம்ம பார்க்கணும். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உபயோகம் இல்லாத எந்த பொருளும் துருப்பிடிச்சிடும். அது உடம்புல முதல் பகுதி. இப்போ நிறைய முதியோர்கள் அவங்க பண்றது என்னன்னா, பொறுப்பை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அதனால நம்ம இருந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய நேரத்தை ஓட்டிடலாம், வாழ்க்கையை இதோட கடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிக சாரார் ஆயிட்டாங்க. அதுல இன்னொன்னு அப்படி நினைக்கிறதுக்கான காரணமா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தொலைக்காட்சியும் சோசியல் மீடியாவும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னா அது கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டிகள் எங்களுடைய வயசுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த 80 வயசு வரைக்கும் ஒரு வயலுக்கு போறதோ வெளியில போறதோ உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து இயல்பா இருந்தாங்க. ஆனா இந்த வயிற்று கோளாறு பிரச்சனைகள் வர்றதுக்கு முழு முதற் காரணம் இன்னொரு விஷயம். இயல்பாவே ஒரு 60 வயதிற்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது ஜீரண சக்தி வந்து குறைஞ்சு போகுது அப்படிங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றாட செயல்பாடுகள் மூலமாக அந்த ஜீரண சக்தியை வந்து இயல்பா நம்மளால வச்சுக்க முடியும். ஆனா வந்து நிறைய பேர் அதை தவறிடுறாங்க. கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி உடல் உழைப்பு இல்லாம போகும்போது இயல்பான ஜீரண சக்தி வந்து இல்லாம போயிடுது. நம்பர் 1 அந்த கேஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் இது. 2வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்கள் சாப்பிடக்கூடிய நேரம் தவறிய உணவு. அதாவது இன்னைக்கு ஒரு டைம், நாளைக்கு இன்னொரு டைம், அந்த சாப்பிடுற அளவு குறைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பிடுற நேரம் தவறும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் 2வது. நிறைய முதியர்கள் வந்து பகல்ல தூங்குற பழக்கம் வந்து வச்சிருக்காங்க. அந்த பகல் தூக்கம் வந்து ஆக்சுவலா ஒரு 65 வயதிற்கு அப்புறம் பகல் தூக்கத்தை வந்து சித்த மருத்துவம் எப்பவுமே வலியுறுத்துறது கிடையாது. ஏன்னா சித்த மருத்துவத்தின் படி பகல் தூக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும். அதனால வரக்கூடிய வாத நோய்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 80 வகையான வாத நோய்களை வந்து சித்த மருத்துவம் வந்து சொல்லுது. பகல் தூக்கம் தூங்குறதுனால வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு தெளிவா சொல்லுது. ஆனா ஒரு 65-70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு பகல் தூக்கத்தை சில காலத்துல மட்டும் தூங்கலாம் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அப்படி தூங்கும் போது சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடு ஜீரணம் ஆகாம இருக்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு உப்புசமா இருக்கிறது, இல்ல ஒரு ஏப்பம் வர்றதோ, இல்ல வந்து சரியான என்ன சொல்றது பசி இல்லாம இருக்கிறதோ, இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். சோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய அளவை முடிந்த வரைக்கும் நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடிய அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குற பழக்கம் இருந்ததுன்னா சாப்பிட்டு குறைஞ்சது ஒரு 1 hour, ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அத வந்து சாப்பிடுற தூங்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. 2வது, நீங்க சாப்பிடுற குவாலிட்டி ஆஃப் ஃபுட், அதாவது வந்து எப்பவுமே நம்ம சாப்பிடக்கூடிய அளவு மட்டும், உணவினுடைய அளவு மட்டும் முக்கியம் இல்ல, அந்த குவாலிட்டி என்ன மாதிரியான உணவுகள் ஈஸியா ஜீரணமாகக்கூடிய உணவுகளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேரு அந்த குவான்டிட்டியை பாக்குற அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அப்படி இல்லாம நீங்க சாப்பிடக்கூடிய குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து நல்லா இருக்கணும். இதை தாண்டி சித்த மருத்துவம் உணவு முறைகள்ல என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, ஏலம், சுக்கு, பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகு, பூண்டு, இது இந்த மாதிரியான மஞ்சள், இந்த மாதிரியான திரித்தோட சம பொருட்கள், அதாவது நம்ம உடம்பு அது இந்த மாதிரி கேஸ் தொந்தரவு அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தொந்தரவுல கொடுக்காம இருக்கவும், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வராம தடுக்கிறதுக்கும், இந்த மாதிரியான நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய மூலிகை சரக்குகளை வந்து அன்றாட உணவுகள்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு பிரச்சனையில இருந்து நம்மளால வந்து முழுமையா வந்து வெளியேற முடியும் மேடம். இதை தாண்டி சித்த மருத்துவத்துல வந்து நிறைய சூரணங்கள் வந்து இருக்கு. அஷ்ட சூரணம், அதிமதுர சூரணம், ஏழாதி சூரணம், அந்த மாதிரியா வந்து நம்மளுடைய ஜீரண சக்தியை முறைப்படுத்தி நமக்கு நல்ல வந்து ஒரு இந்த வாயு பிரச்சனைகளா இல்லாம இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. அதையும் நம்ம பயன்படுத்தலாம். நேயர்களே, முதியோர்களுக்கான சித்த மருத்துவம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.